கல்யாணத்துக்கு கொடுத்தா அது மரியாதை. கல்யாணத்துக்கு தங்கம் கொடுக்கணும். தாலிக்கு தங்கம் வரல, 3வது குழந்தை பிறகு தங்கம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? அதனாலதான் நம்முடைய முதல்வர் அதில் சொன்னாங்க பாருங்க, விதவை தாய்மார்களுக்கு மறுமண திட்டத்தை நிறுத்தவில்லை, விதவை தாய்மார்களுடைய குழந்தை திருமண திட்டத்தை நிறுத்தவில்லை, மாற்றுத்திறனாளி பெண்களுடைய திருமண உதவி திட்டத்தை நிறுத்தவில்லை, பழங்குடியின பெண்கள் திருமண உதவி திட்டத்தை நிறுத்தவில்லை. இந்த திட்டத்தை எல்லாம் நிறுத்தல. இந்த திட்டத்தை மட்டும் கொஞ்சம் மாற்றி எவ்வளவு ஒரு சவரன் தங்கம் கல்யாணத்துக்கு கொடுத்தாங்க. கல்யாணத்துக்கு கொடுக்கணும்னா இந்த பொண்ணு படிச்சிருக்கணும். இந்த பொண்ணுக்கு கல்யாணத்துக்கு கொடுக்கறதுக்கு பதிலா மாதம் 1000 ரூபாய் கொடுத்தா இவ படிக்க ஆரம்பிச்சிருவான். இந்த தங்கம் ஒன்றும் பண்ணிட்டாரு, அவ படிப்பு அவ வாழ்க்கையை உறுதி செஞ்சிடும். அதனாலதான் அப்படியே மாற்றி 3 ஆண்டு காலம் 36 மாதம், 4 ஆண்டு காலம் 48 மாதம், 5 ஆண்டு காலம் 60 மாதம்னு சொல்லி மாதம் 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு படிக்க வச்சுட்டாங்க, குழந்தைங்களை படிக்க வச்சுட்டாங்க. தங்கம் கூட ஒண்ணும் பண்ணிருக்காரு. ஆனா அந்த கல்வி அந்த பெண்ணை மேல தூக்கிட்டு போய் அததான் திட்டத்தை மாத்தினாங்களே தவிர அந்த தொகையையோ எதையுமே குறைக்கல. திட்டத்தை மாற்றினார்கள், பெண்களுடைய கல்வி வளர்ச்சி அதிகமாக. இதுதான் திட்டம். ஆக இன்றைக்கு அந்த திட்டம் மகளிர் புதுமை பெண் திட்டம் வந்த பிறகு, அதே போல தமிழ் புதல்வர் திட்டம் வந்த பிறகு இந்த ஆண்டு 22% அதிகமா மாணவ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கிறார். இது ஒரு பெருமை. ஆக தங்கத்தை கொடுப்பதை விட கல்வியை கொடு. ஒருவனுக்கு மீனை தினம் ஒருத்தன் மீன் பிடிக்க போறான், அங்க இருக்கிற ஒருத்தனுக்கு அந்த மீன்ல ஒரு மீன் தந்துக்கலாம், நீ சாப்பிடு, நீ பாவம் ஏழையா இருக்கிற அப்படின்னு கொடுத்தான். அவன் உழைச்சு எடுத்து அந்த மீன் கொடுத்தான். இதை ஒருத்தன் பார்த்தான், அவனால சொன்னான், அவனுக்கு மீனை தினம் கொடுப்பதை விட அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து, அவனுக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டானா அவனே மீனை பிடிச்சுக்குவான். அது மாதிரிதான் ஒரு பொண்ணுக்கு ஒரு 50,000 ரூபாய் ஒரு தங்கத்தை கொடுக்கறத விட அந்த தங்கத்தை வாங்கக்கூடிய அளவுக்கு அவளுக்கு கல்வி கொடுத்து வேலை கொடுத்து மாற்றிருந்த. ஆகையால இந்த இளம்பெண் பாசனைக்கு நீங்க அந்த 1000 ரூபாய் சொல்ல போயிடுவாங்க. உங்க ஊர்லயே இருக்கிறாங்க. நீங்க 10 பேர் சொன்னாங்க இல்லையா, ஊர்ல 20 பேர் இருக்கிறாங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்கள அந்த திட்டத்துல நினைச்சுக்கலாம். இது ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு முன்ன போய் பேசிட்டீங்கன்னா நாங்க ஏன் உங்களால சேரணும், உங்களால எனக்கு என்ன பயன் சொல்லுவாங்க. இன்னைக்கு அந்த நிலைமை கிடையாது. இன்றைக்கு நம்முடைய நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய வரலாற்றிலேயே இந்தியாவில் எந்த மாநிலங்களிலுமே இல்லாத அளவிற்கு 40 தொகுதிகள் பாண்டிச்சேரி உட்பட 40க்கு 40 ஒரே இயக்கம் வெற்றி பெற்றது என்றால் அது நம்முடைய தமிழ்நாடு ஒரே இயக்கங்களோட கூட்டணி எல்லாம் சேர்ந்து ஒரு கூட்டணி வெற்றி பெற்ற ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அதற்கு காரணம் நம்முடைய முதல்வர் மட்டும்தான். இன்றைக்கு ஒரு காலத்துல எம்ஜிஆருக்கும் ஜெயலலிதாவுக்கும் பெண்களுடைய ஆதரவு அதிகமா இருந்தது. காலம் மாறுது. காலம் மாறி இன்றைக்கு பெண்கள் எல்லாம் நம்முடைய தளபதியார் அவர்களுடைய பின்னாலே நின்று கட்டணமில்லா பேருந்து, கலைஞர்களுடைய பெண்கள் உரிமை தொகை 1000 ரூபாய், அதே போல மாணவ மாணவிகள் படிப்பதற்கு 1000 ரூபாய் என ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அக்கௌண்ட்ல பணம். நான் கூட பார்ப்பேன், என் அக்கௌண்ட்ல 31ஆம் தேதி சாயங்காலம் 1,04,000 ரூபாய் அக்கௌண்ட்ல வரும். எவ்வளவு செலவு பண்றேன், இருந்தாலும் அந்த 1,04,000 ரூபாய் வர்றப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி. அப்படி ஓபன் பண்ணி பார்த்தாலே நம்ம கையில 1,04,000 ரூபாய் இருக்குதுடா அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி. அதே போலதான் ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் அந்த 18ஆம் தேதியா 14 15 16 அந்த 3 நாட்கள் அந்த 1000 ரூபாய் அவங்க அக்கௌண்ட்ல வர்றப்ப அது சந்தோஷம். இன்றைக்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவர்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை வந்திருக்கு. எப்படி படிப்போம், யார் பணம் கொடுப்பாங்க, நாளைக்கு இந்த செலவு இருக்குது, நாளைக்கு இந்த செலவு இருக்குது அப்படின்ற எண்ணங்கள் எல்லாம் மாற்றி படிக்கக்கூடிய மாணவர்கள் அக்கௌண்ட்ல அந்த 1000 ரூபாய் வர்றப்போ அவனுக்கு சேமிக்கக்கூடிய திறமையை கூட உருவாக்கி இருப்பவர் நம்முடைய முதல்வர் அவர்கள். அந்த மாதிரி ஒரு திட்டங்களை கொண்டு வந்து இன்னைக்கு மக்கள் மத்தியில நம்ம பெரும்பகுதியா உள்ள போய் சேர்ந்துதான். இந்த சேர்த்தலை சில பேர் அக்கா சொன்னாங்க, பேசும்போது சொன்னாங்க, இந்த மாதிரி எல்லாம் நிறைய பிரச்சனைகளை கொண்டு வரோம். முதலமைச்சர் கூட எங்க மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் அதுதான் பேசினாங்க. என்னன்னா நம்ம இவ்வளவு செஞ்சுக்கிட்டு